நடிகர் வடிவேலு வழக்கில் சிங்கமுத்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் 2 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பல்வேறு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்து வந்த நடிகர் சிங்கமுத்து தன்னை குறித்து உண்மையில்லாத பல செய்திகளையும் மற்றும் தன்னை குறித்து தரைக்குறவ பேசியுள்ளதாக குற்றம் சாட்டி நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அந்த பொதுமக்கள் மத்தியில் தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக தனக்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும், சிங்கமுத்து தன்னை குறித்து அவதூறாக பேச தடை விதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்குதான் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று சிங்கமுத்துவுக்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி டிகாராமன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் வக்காலத்து தாக்கல் செய்யவும் கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்யும் அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வக்காலத்து தாக்கல் செய்யவும் பதில் மனு தாக்கல் செய்யவும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். பாலா, 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்ட வழக்கில் தற்போது கால அவகாசம் கேட்டு சிங்கமுத்து தரப்பு வைத்த கோரிக்கைகளை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2 வார காலங்களில் சிங்கமுத்து தரப்பு பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.